ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம் எண்டு வரைக்கும் கேளுங்கள். ஒருவன் பேராசை பிடித்தவன் வரங்கள் அள்ளித்தரும் மரத்துக்காக வெகு தூரம் பயணம் செய்து கடைசியில் அவன் எத்தனை வருஷங்கள் தேடிய வரம் தரும் மரத்தையிடம் சேருகிறான். எதை கேட்டாலும் தரும் அந்த மரத்தை கீழே உட்கார்ந்து நீண்ட தூரம் வந்த அலுப்பில் இது உண்மையிலேயே வரம் தரும் மரம்தானா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென ஒரு டெஸ்ட் செய்வோம் என்று அந்த மரத்தை சுற்றிலும் மேலும் கீழும் நன்றாக பரிசீலனை செய்து, நான் நீண்ட தூரம் நடந்து வந்ததனால எனக்கு ரொம்ப பசியாக உள்ளது, எனக்கு சாப்பாடு வேண்டுமென்று நினைப்பான். அவ்வளவுதான். நினைத்த வினாடியிலேயே சுட சுட அப்பவே சமைத்து சாப்பாடு பதார்த்தங்கள் இனிப்புடன் அவன் முன்பு வந்து விட்டன. இங்கே யாருமே இல்லையே, இது ஒரு பாலைவனம் போல இருக்கிறதே, எப்படி இந்த உணவுகள் வந்தது? சரி, சாப்பாடே வந்தபோது குடிப்பதற்கு நல்ல குடிநீர் வர வேண்டும் என்று நினைப்பான். உடனே ஒரு பானையில் குளிர்ந்த பானி வந்தது. நன்றாக சாப்பிட்டு விட்டான். வயிறு நிரம்பியது. வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே என்ன நினைப்பான் மனுஷன்? இங்கே கொஞ்ச நேரம் உறங்குவதற்கு வசதியாக ஒரு நல்ல மெத்தையுடன் ஊஞ்சல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பான். நினைத்ததுமே மரத்து வேர்களுடன் தயார் செய்த ஊஞ்சல் அந்த மரத்து கிளைக்கு தொங்குகிறது. அந்த ஊஞ்சலிலே உட்கார்ந்து தூங்கும்போது அவனுக்கு தெரியாமலே அவனுடைய மனதில் ஒரு பயம் தோன்றுகிறது. நாம் பாலைவனத்திலே இருக்கின்றோம் அல்லவா? இங்கே சிங்கம் போன்ற மிருகங்கள் இருக்குமோ என்று நினைப்பான். நினைத்தது மறு வினாடியிலேயே சாப்பாடு எப்படி வந்தது? ஒரு பெரிய சிங்கம் வந்து அவன் முன்னாடி நின்று அவனையே பார்க்கிறது. இவனுக்கு உயிர் போகிற மாதிரி ஆகிவிட்டது. அது அசையாமல் அவனையே பார்த்ததால் இது கண்டிப்பாக என்னை சாப்பிட்டு விடும் போல இருக்கிறது என்று நினைப்பான். எப்போ அவன் அப்படி நினைத்தானோ அப்படியே சாப்பிட்டு விட்டது. பாத்தியா நண்பா, நம்ம யோசனை தான் நம்ம வாழ்க்கை. நாம் நல்லதை சிந்தித்தால் நல்லது தான் அனுபவத்தில் வரும். நமக்குள் எப்போது பயம் என்பது உள்ளே நுழைந்து விடுமோ அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் நம்மை சாப்பிட்டு விட ஆரம்பிக்கும். ஆகவே நல்ல யோசனை நல்லதுதான் நடக்கும், கெட்ட யோசனை உன்னை அடியோடு அழித்துவிடும். இது முற்றிலும் உண்மை. கேட்டீங்கள் அல்லவா? மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் நாளை காலை சந்திப்போம். வாழ்க நலமுடன் வளமுடன். நன்றி, வணக்கம்.